கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னொரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் வருவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கின்றார். உண்மையாகவே இந்த ஆண்டு என்பது பலவிதமான காரியங்களை உள்ளடக்கிய ஒன்றாக இந்த ஆண்டு இருக்கின்றது. அதில் ஒவ்வொரு மாதத்தையும் நாம் கடந்து வரும் பொழுது ஒவ்வொரு மாதமும் நமக்கு மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் அவற்றின் மத்தியில் ஆண்டவர் கிருபையாக நம்மை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். குறிப்பாக கடந்த மாதம் திடீரென்று தமிழகத்தில் ஏற்பட்டதான அரசியல் சூழ்நிலை, அதன் மூலமாக இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத பச்சிளம் குழந்தைகள், பெண் பிள்ளைகள், பெண்மணிகள் 41 பேர் மரணித்தார் என்பது நம்முடைய நெஞ்சை உழுக்குகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. தேசம் இப்படிப்பட்ட ஒரு தேசமாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நினைக்கும் பொழுது ஒரு மிகுந்த வேதனையும் கண்கள் குளமாக மாறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவற்றின் மத்தியில் கடவுளுடைய கிருபை இரக்கம் என்பது தொடர்ந்து அப்படிப்பட்டதான குடும்பங்களுக்கு பலத்தையும் ஆறுதலையும் தந்து நிச்சயமாக அவர்களை தேற்றி வழி நடத்துவார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் கூட கடவுள் எத்தனையோ தருணங்களை நாம் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட தருணங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் போதுமானவராக இருந்து நம்மை நடத்தி கொண்டே வருகின்றார். சோர்ந்து போகும்பொழுது பலன் கொடுக்கின்றார். சத்துவம் இல்லாத பொழுது சத்துவத்தை கொடுக்கின்றார். தாங்கி வழி நடத்துகின்றார். தேவைகளை சந்திக்கின்றார். ஒரே ஒரு வார்த்தையிலே நாம் சொல்ல வேண்டுமென்றால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராகவே இந்த இமைப்பொழுது வரைக்கும் இருக்கின்றார். அந்த கடவுளுடைய மேலான கிருபையானது இன்னொரு புதிய மாதத்திற்குள்ளாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறது. இந்த புதிய மாதத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எப்படி இந்த 9 மாதம் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நல்லவராக இருந்து வழி நடத்தினாரோ, அதே வண்ணமாக இந்த 10வது மாதத்திலும் ஆண்டவர் நம் கூட இருப்பார் என்கிறதில் எந்த விதமான ஐயப்பாடும் இருக்க வேண்டாம். காரணம், ஆண்டவர் சொன்னார், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி. அப்படி கைவிடாத கடவுளாய் நம்மோடு இருக்கிறவர் இந்த மாதத்தில் அவர் என்னவாக நமக்கு இருக்க போகின்றார் என்பதை குறித்து ஒரு வசனத்தை உங்கள் முன்பதாக நான் வைத்து ஒரு சுருக்கமாக தியானிக்கலாம் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 28ஆம் சங்கீதம் 7வது வசனம். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் சொல்ல வேண்டுமென்றால் ஒவ்வொரு வரியாக நாம் தியானிக்க வேண்டும். ஏனென்றால் அத்தனை அற்புதமான காரியத்தை தாவீது இதிலே சொல்லியிருக்கின்றார். முதல் வரி பார்க்கும் பொழுது கடவுள் யாராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த கடவுளுக்கும் எனக்குமான உறவு என்ன என்பது அடுத்த பகுதி சொல்லுகின்றது. அப்படிப்பட்ட உறவு கடவுளோடு எனக்கு இருக்கும் பொழுது கடவுள் என் வாழ்க்கையில் என்ன செய்கின்றார் என்பதை மத்திய பகுதியிலே வாசிக்க முடியும். இறுதியாக அப்படி என் வாழ்க்கையில் நிக்கமர நிறைந்திருக்கின்ற கடவுளுக்கு நான் என்ன பிரதிபலனை செய்கின்றேன் என்ற அழகான காரியங்கள் இந்த ஒரு வசனத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சுருக்கமாக அதை நாம் தியானிக்கலாம். முதலாவது என்ன எழுதியிருக்கிறது? கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுக்கிற கடவுளாக, கடவுள் என்னை பாதுகாத்து வருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த பொல்லாத உலகத்தில் அல்லது பயங்கரமான காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இப்படி நாம் வாசிக்க முடியும். ஒரு கோழி தன் பிள்ளைகளை சிறகுக்குள்ளாக வைத்து மூடி பாதுகாப்பதைப் போல இஸ்ரவேல் மக்களை
நான் பாதுகாக்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு இமைப்பொழுதும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. கடவுள் நம்மை பாதுகாக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். தீங்குகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விக்னங்களுக்கும் பலவிதமான பொறாமை நிமித்தமாகவோ அல்லது காய்ப்புணர்ச்சி நிமித்தமாகவோ நமக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்பதற்காக சத்ருவானவனோ அல்லது நம்மை பகைக்கிறவர்களோ நமக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது அவர்களுடைய அந்த தாக்குதல் என்பது நம் வாழ்க்கையிலே வராதபடிக்கு கடவுள் நம்மை எல்லா விதத்திலும் விலக்கி பாதுகாத்து கொண்டு வருகின்றார். இங்கே கேடகம் என்பது புரொட்டெக்ஷனை குறிக்கின்ற ஒன்று என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆம், நம்முடைய கடவுள் நம்மை பாதுகாக்கின்ற கடவுளாக, நம்முடைய கடவுள் நமக்கு பலன் தருகின்ற கடவுளாக இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பலன் நமக்குள்ளாக இருக்கிறது என்பது எந்த விதத்திலும் சந்தேகமில்லை. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் சரீர பிரகாரமான பலன் கொண்டு நம்மால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. மாறாக இருதயத்தில் கடவுள் நமக்கு பலத்தை தருகிறார். நம்முடைய மனதில் ஆண்டவர் தைரியத்தை, புதிய நம்பிக்கையை உண்டாக்கி கொடுத்து வாழ்க்கையில் எத்தனை இடர்பாடுகள் போராட்டங்கள் நம்மை நெருக்கினாலும் கூட அவை எல்லாவற்றையும் சமாளித்து தாண்டி செல்வதற்கு கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து இந்த கரம் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது. முதலாவதாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் யாராக இருக்கின்றார் என்றால் அவர் நமக்கு பலன் கொடுக்கிறவராகவும் அவர் நம்மை பாதுகாக்கிறவருமாய் இருக்கின்றார். இரண்டாவது தாவீதுடைய அனுபவம் என்ன? அவரை என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. யாரை? இந்த பலன் கொடுக்கின்ற ஆண்டவரை, இந்த பாதுகாப்பாக இருக்கின்ற ஆண்டவரை என் இருதயம் நம்பி இருந்தது என்று பார்க்கிறோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் எதன் மீது நம்பிக்கையாக இருக்கிறது, யார் மீது நம்பிக்கையாக இருக்கிறது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, கிராமத்திலே மக்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், நமக்கு இருப்பதெல்லாம் வெறும் கை, நமக்கு தேவையானது நம்பிக்கை என்று சொல்லுவார்கள். இந்த நம்பிக்கையை நான் எதன் மீது வைத்திருக்கின்றேன் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு உலக பிரகாரமான மக்கள் தன்னுடைய நம்பிக்கையை பிள்ளைகள் மீது வைத்திருப்பார்கள். என் பிள்ளை வளர்ந்து வருகின்றான், என் பிள்ளை படித்து இருக்கின்றான், என் பிள்ளை சம்பாதிக்கின்றான், என் பிள்ளை மீது நான் நம்பிக்கை வைக்கின்றேன் என்று பிள்ளையை சார்ந்து, இன்னும் ஒரு சிலர் தன்னுடைய வேலையை சார்ந்து, இன்னும் சிலர் தனக்கு இருக்கிறதான உலக பிரகாரமான அந்தஸ்துகள் பதவிகளை சார்ந்து அவைகளின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் தாவீது குறிப்பிடுகின்றார், எனக்கு பலனாக இருக்கின்ற கடவுளை, எனக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற ஆண்டவரை என் இருதயம் நம்பி இருந்தது என்று குறிப்பிடுகிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீது கர்த்தரை நம்பி இருந்த ஒரு மனிதன் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்படி கடவுளை தாவீது நம்பி இருந்ததினாலே என்ன நிகழ்ந்ததாம்? அதற்கு அடுத்த வரியில் இப்படி வாசிக்கிறோம், ஆகையால் நான் சகாயம் பெற்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுக்கிறதான சகாயம், கடவுள் கொடுக்கிற ஒத்தாசை, கடவுள் கொடுக்கிறதான கிருபை அந்த மனிதனுக்கு எல்லா விதத்திலும் போதுமானதாக இருக்கும். கடவுள் தான் நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்ய முடியும். கடவுள் உதவி செய்யாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதை உணர்த்துவதற்காகத்தான் கடவுள் சொன்னார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிற மனுஷனுடைய பிரயாசம் விருதா. கடவுள் நகரத்தை காவாராகில் காவலாளி விழித்திருக்கிறது விருதா என்று எழுதியிருக்கிறது. அதற்கான விளக்கம் என்ன?
கடவுள்தான் ஒரு மனிதனுக்கு நன்மைகளை கொடுக்க முடியும். இங்கே தாவீது மிக அழகாய் சொல்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். நம்முடைய கடவுள் நமக்கு சகாயம் பண்ணுகின்ற ஆண்டவராக, நமக்கு உதவி செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். தேவைப்படுகின்ற நேரத்தில், ஒரு ஆபத்துக்குள்ளாக நாம் சிக்கிக்கொள்ளும் பொழுது, திடீரென்று ஏற்படுகிறதான சுகவீனத்தின் நேரத்தில், எதிர்பாராமல் வருகிறதான பொருளாதார நெருக்கடியின் நேரத்தில் கடவுள் ஆச்சரியமான அதிசயமான வழிகளை ஆண்டவர் திறந்து கொடுத்து அவர் நமக்கு சகாயம் செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே தாவீது சொல்லுகிறார், நான் சகாயம் பெற்றேன். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை. நான் அவரை நம்பி இருந்தேன், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவரை நம்பி இருக்கும் பொழுது கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவைகள் ஏற்பட்டாலும் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை இத்தனை ஆண்டுகளை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். கடந்த மாதத்தை நாம் நினைத்தால் கூட இவ்வளவு காலங்கள் யார் நமக்கு சகாயராக இருந்திருக்கின்றார்? கடவுள் நமக்கு சகாயராக இருக்கின்றார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கடவுள் நமக்கு சகாயம் பண்ணுகின்ற ஒரு அற்புதமான ஆண்டவராக இருக்கிறார் என்பதை தாவீதின் அனுபவத்தில் இந்த நேரத்தில் அறிந்து கொள்ள முடிகிறது. இறுதியாக அப்படி கடவுள் எனக்கு சகாயராக இருக்கிறார், நான் அவரிடத்திலே நான் சகாயம் பெற்றேன் என்று சொல்லுகிறவர் எப்படி இந்த வசனத்தை முடிக்கிறார் என்றால், என் இருதயம் களி கூறுகிறது, என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நான் அவரை நம்பி இருந்தேன், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். இந்த இரண்டு வார்த்தை இருக்கிறது அல்லவா? என் இருதயம் களி கூர்ந்தது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். இந்த இரண்டையும் நாம் ஒன்றாக சேர்த்து பார்க்க வேண்டும். ஏன் அப்படி பார்க்க வேண்டும் என்றால், இந்த இரண்டு அனுபவமும் ஒன்றை ஒன்று சார்ந்த அனுபவமாக இருக்கிறது. எப்படி என்று கேட்பீர்களானால், இவர் சொல்லுகின்றார், என் இருதயம் களி கூறுகிறது. எதனால் களி கூறுகிறது? என் ஆண்டவர் எனக்கு சகாயம் செய்தார். ஆகவே அவர் செய்த உதவியை நினைத்து, அவர் என் வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்பதை நினைத்து, ஆண்டவர் எனக்கு நேரிட்டதான இக்கட்டுகளிலே, ஆபத்துகளிலே அவர் எவ்வளவா என்னை பாதுகாத்து கொண்டார் என்பதையெல்லாம் நான் நினைக்கும் பொழுது என் இருதயத்திற்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி வருகிறது. எந்த இருதயம் அவரை நம்பி இருந்ததோ அந்த இருதயம் இப்பொழுது களி கூறுகிறது. எதை நினைத்து களி கூறுகிறது? கடவுள் என் வாழ்க்கையில் சகாயராயிருந்து எல்லா விதத்திலும் எனக்கு உதவி செய்தார் என்பதை நினைத்து களி கூறுகிறது. அப்படி களி கூறுகிறதுனாலே நான் என்ன செய்கின்றேன்? என் பாட்டினால் அவரை துதிக்கின்றேன். என் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். அவர் செய்த எல்லா கிருபைகளை நினைத்து, ஒத்தாசையை நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் என்று குறிப்பிடுகிறார். நான் ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன், இந்த ரெண்டு வார்த்தையும் ஒன்றை ஒன்று சார்ந்த ஒரு வார்த்தை என்று சொல்லி, நான் அவரை என் பாட்டினால் துதிப்பேன் என்று சொல்லுவோமானால், எப்பொழுது கடவுளுக்கு நன்றியை ஒரு மனிதன் செலுத்த முடியும் என்றால், இந்த மனிதன் கடவுள் என்னை ஆசீர்வதித்தார், இன்றைக்கு நான் இந்த நிலையில் இருப்பது, இன்றைக்கு இந்த அளவிற்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது, இந்த அளவுக்கு நான் உயர்த்தப்பட்டிருப்பது, என் வியாதியிலிருந்து விடுதலை ஆகியிருப்பது, என்னுடைய பொருளாதார நெருக்கடியிலே இருந்து நான் மீண்டு வந்திருப்பது, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது, திருமணம் ஆகிற்று, பிள்ளைகள் இருக்கின்றார்கள், இவையெல்லாம் எப்படி நடந்தது? கர்த்தர் எனக்கு சகாயராயிருந்தார், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், இது கர்த்தரால் ஆயிற்று என்று நினைக்கிற மனிதன் தான்
கடவுளுக்கு நன்றியை செலுத்த முடியும். ஆகவே தான் இந்த 2 வார்த்தையும் ஒன்றாய் இருக்கிறது என்று சொன்னேன். என் இருதயம் களி கூறுகிறது, என் இருதயம் களி கூறுகிறது, ஆகவே என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பல மக்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஆண்டவரிடத்தில் இந்த நன்மை பெற்று உயர்ந்த பிறகு இது என் திறமையினால் உண்டானது என்று கடவுளை நினைக்க மறந்து விடுகிறார்கள், கடவுளுக்கு நன்றி செலுத்த மறந்து விடுகிறார்கள். ஆனால் எந்த ஒரு மனிதன் கடவுள்தான் எனக்கு சகாயராக இருந்தார் என்று நினைக்கிறாரோ அந்த மனிதனுடைய இருதயம் களி கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு மகனாக மாறுவார். இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் என்றால், ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு நமக்கு முன்பாய் கடந்து போனவர்கள், நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் அல்லவா, அப்பாவி மக்கள் 41 பேர் ஒரு நடிகனை பார்க்க போய் அகால மரணம் அடைந்தார்களே, பச்சிளம் குழந்தைகள் எல்லாம் அவர்கள் மரித்து போனார்களே, அவர்கள் எல்லாம் பாவம் செய்ததினால் மரித்தார்கள் என்று அல்ல. அவர்கள் நம்மை விட எவ்வளவோ நல்லவர்கள். ஆனால் மரணம் இவ்வளவு சீக்கிரமாய் அவர்களை கவ்விக்கொண்டு போய்விட்டது. ஆனால் நீங்களும் நானும் புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்கிறோமே, இது நம்முடைய பலத்தினால் அல்ல, இது நம்முடைய ஜாக்கிரதையான வாழ்க்கையினால் அல்ல. கடவுள் நமக்கு பலன் கொடுக்கிறவராகவும் கடவுள் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கின்றார். இன்றைக்கு அவர் நம்முடைய இருதயம் அவரை நம்பி இருக்க வேண்டும். அப்படி நம்பி இருக்குமானால் தாவீது குறிப்பிடுகிற வண்ணமாய் அவரிடத்திலிருந்து நாம் சகாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி சகாயத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரில் களி கூற வேண்டும், அவருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது கர்த்தரால் ஆயிற்று என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உள்ள மக்களாக நாம் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். நாம் துவங்கி இருக்கின்ற இந்த புதிய மாதமும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை செய்தருள்வாராக. ஆமேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீது குறிப்பிடுகிற வண்ணமாக, ஆண்டவரே நீர் எங்களுக்கு பலன் கொடுக்கிறவராக, எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறேன். எங்கள் இருதயம் உம்மை நம்பும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களுக்கு சகாயம் செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலங்கள் முழுவதும் ஆண்டவர் எங்களுக்கு செய்த எல்லா ஒத்தாசைக்காய் கொடுக்கிறோம். இந்த புதிய மாதத்திற்குள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் எங்கள் சகாயராக எங்கள் வாழ்க்கையில் நீர் இருந்து இந்த மாதத்தினுடைய எல்லா தேவைகளையும் இன்னும் நாங்கள் எதிர்பார்க்க எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேலை கர்த்தாவே, இந்த மாதத்தில் உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நம்பி இருக்கிறோம். நீர் கிருபையாக எங்களை பொறுப்படுத்திக் கொண்டு நீர் சகாயம் செய்து இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நீர் கிருபை செய்யும். அப்பொழுது எங்கள் இருதயம் உம்மில் களி கூறும். எங்கள் பாட்டினால் உம்மை துதிப்போம் ஆண்டவரே. ஆம், கர்த்தர் நல்லவராக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறேன். தொடர்ந்து அப்படி இருக்க போகிற காய்த்தோற்றம் அடி என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறையா. உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் சகாயராக இருந்து இந்த மாதத்தில் உமது பிள்ளைகள் விரும்புகிற எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் கர்த்தாவை நீ நிறைவாய் கொடுத்து நீ பாதுகாத்துக் கொள்ளப் போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் உமது பிள்ளைகளை நீர் கண்ணின் மணி போல பாதுகாத்து எல்லா தீங்குகளுக்கு விலக்கி ஆண்டவரே நீர் வழி நடத்தப் போவதில் அதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்க ஆண்டவரை தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சமாதானம், வழிநடத்துதல், ஆசீர்வாத அரவணை நம்மோடும் நம்முடைய எல்லா தேவைகளோடும் கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தின்படியே இந்த மாதம் முழுவதும் நமக்கு பலன் தருகிறவராகவும் நம்மை பாதுகாக்கிறவராகவும் நமக்கு சகாயராகவும் இருந்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். God bless you all. Thank you very much.